ஒரு சீக்ரெட் சொல்லவா? சினிமா பாட்டையே அந்நிய பாஷையில பாடினா அது கிறிஸ்தவ பாட்டா மாறிடும். அண்ணனுக்கு ஓ, அப்போ பூச்சி மருந்துல பொவன்டோவை கலந்தா அது திராட்சரசமா மாறிடும். அதையே கம்யூனிக்கு யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொல்லவா பாக்குற மனுஷன் அதுல எல்லாம் நாங்க உஷாரா இருப்போம். நச்சுன்னு நாலு இளையராஜா பாட்டை எடுத்துட்டு போய் பாஸ்டர்ட்ட காட்டுவேன். அதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டை சூஸ் பண்ணுவாரு. அப்புறம் கெத்து தான். ஏஆர் ரஹ்மான் பாட்டுல இருந்து ஏதாவது 5 பாட்டு கொண்டு போவேன். அதுல இருந்து பாஸ்டர் 2 பாட்டை சூஸ் பண்ணுவாரு. அப்புறம் கிக்கு தான். அனிருத் பாட்டு 2 கொண்டு போவேன். 2யுமே வேணான்னு சொல்லுவாரு. ஏன்னு கேளுங்களேன். ஏன்? ஏன்னா அவருக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு தான் பிடிக்கும். நல்ல ஆள்கையா, எங்க இருந்தியா அந்த மாதிரி உபதேசத்தெல்லாம் கொண்டு வரீங்க? கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லைல்ல? துளி கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உட்கார்ந்து சினிமாவையும் சினிமா பாட்டையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு அதுதான் வரும். நீ சர்ச்சில் பாடுறியே இளையராஜா பாட்டு, அந்த பாட்டை இளையராஜா அவர் சாமிக்கு முன்னாடி நின்று பாடுவாரான்னு கேட்டுப்பாரு. நிச்சயமா பாட மாட்டார். நீ சர்ச்சுக்குள்ள பாடுற ஏஆர் ரஹ்மான் பாட்டை ஏஆர் ரஹ்மான் மசூதிக்குள்ள பாடுவாரான்னு கேட்டுப்பாரு. நிச்சயமா பாட மாட்டாரு. அவங்கெல்லாம் உங்க தெய்வத்தை மதிக்கிறாங்க, உங்களை மாதிரி காலில் போட்டு மிதிக்கல. நீங்க ஆண்டவரை கனப்படுத்தலனா கூட பரவாயில்ல, ஏன் கனவீனப்படுத்துறீங்க? ஆண்டவர் விலைக்கிறைய செலுத்தி சம்பாதிச்ச திருச்சபையை அவமானப்படுத்துறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? யார் மேலேயும் இருக்கிற கசப்புலையோ வெறுப்புலையோ நான் இதை சொல்லல. நம்மளுடைய ஒரே எதிரி பிசாசு தான். அந்த பிசாசு தான் வெட்கப்பட்டு போகணுமே தவிர கிறிஸ்தவம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் செய்யற காரியங்கள் தான் வாய்க்கும். சும்மா சினிமாலே உட்கார்ந்துகிட்டு நீங்க பாக்கியவானா மாறணும்னா நடக்காது. சேற்றில் வீழ்ந்த என்னை அவ தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவ தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார்.